Hello பசங்களா, வெல்கம் பேக். இந்த வீடியோவை இப்போ நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா எக்ஸாம் டைமில் ரொம்ப கஷ்டப்படணும் பசங்களா. ஸோ டோன்ட் ஸ்கிப் திஸ் வீடியோ, அட்லீஸ்ட் புட் இட் ஆன் சேவ். ஓகேவா, அட்லீஸ்ட் சேவ் பண்ணி வைங்க. ஏன்னா எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிற யூனிட் தான் ரொம்ப ஹை வெயிட்டேஜ் யூனிட். அந்த யூனிட்ல நிறைய ஃபார்முலாஸ் இருக்கு, அது எல்லாமே நம்ம குட்டி மூலையில ஸ்டோர் பண்ண முடியாது. இந்த ஃபார்முலா ஷீட்டை நீங்க இப்போ இருந்தே யூஸ் பண்றது மூலமா உங்க எலக்ட்ரிசிட்டி யூனிட்டை ஸ்டார்டிங்ல இருந்தே யூ பீப்புள் கேன் ஸ்ட்ரென்தன். ஓகே, அதுக்காக தான் நான் இப்போவே இதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அட்லீஸ்ட் நீங்கள் இதை சேவ் பண்ணி வைக்கிறது மூலிமா நீங்கள் ஃபியூச்சரில் இதை வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் பசங்களா. ஸோ டோன்ட் வேஸ்ட் யூர் டைம், ஜஸ்ட் ஸ்பின் த வீல். இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணி செஷனை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க பசங்களா. அண்ட் நான் உங்கள் ஷோபி மேம். யூ பீப்புள் நோ when ஷோபி மேம் இஸ் ஹியர், நோ ஃபியர், ரைட்? இது கூட இன்னொன்னும் தெரிஞ்சுக்கோங்க பசங்களா. தல ப்ரோ அப்படிங்கிறது கிளாஸ் 11க்கான காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பேட்ச். திருச்சி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர்ல ஆஃப்லைன்ல நடக்கிற ஈவினிங் பேட்ச் இது. ஓகேவா, ஸ்கூல்ஸ் போயிட்டு வந்து படிக்கிற மாதிரி பேட்ச். அண்ட் தளபதி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 பேட்சஸ் இருக்கு. ஒன்று ஆன்லைன் பேட்ச் இருக்கு, இன்னொன்று ஆஃப்லைன் பேட்ச் இருக்கு. தளபதி ஆன்லைன் பேட்ச் வந்து கிளாஸ் 12th வந்து படிச்சுட்டே ஈவினிங்ல வந்து ஆன்லைன்ல கிளாஸ் கவனிச்சு நீட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதுவே தளபதி ப்ரோ வந்து ஆஃப்லைன்ல போய் அங்கே வந்து படிச்சு அவங்க வந்து நீட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஓகேவா, இதெல்லாம் ஏன் நான் இப்பவே உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா நிறைய பேர் யூ பீப்புள் ஆர் கீப் ஆன் ஆஸ்கிங் மீ, மேம் ஜைலம்ல கிளாஸ் 11 நெக்ஸ்ட் இயர்க்கு எனக்கு என்னென்ன கோர்சஸ் இருக்கு, நான் இப்பவே எனக்கு அது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க பசங்களா. So these are the courses available, அதனால make use of it. Okay, so now let's get into the topic. These are the first structure. So நான் சொல்ற ஸ்ட்ரக்சரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் எப்பவுமே draw a triangle. ஓகேவா, அந்த ட்ரையாங்கிள்ல வாட் யூ டூ இஸ் மேல வி போட்டுக்கோங்க, கீழே ஐஆர். ஓகேவா, வி ஐயர். ஓகேவா, வி ஐயர். ஓகேவா, வி ஐயர் சொல்லுங்க. வி ஐயர் இப்படி எழுதிக்கோங்க, வி ஐஆர், வி ஐயர் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, அப்ப வி வேணும் அப்படின்னா இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. அடுத்தது ஐ வேணும்னா இதையும் டிவைட் பண்ணுங்க. ஓகேவா, ஸோ மேலையும் கீழையும் இருக்கு அப்படின்னா யூ பீப்புள் ஹாவ் டு டிவைட். இப்படி சைடில் இருக்கு அப்படின்னா யூ பீப்புள் ஹாவ் டு மல்டிப்ளை. அப்போ ஆர் வேணும்னா வியும் ஐயும் மேலையும் கீழையுமாக இருக்கு, ஸோ யூ பீப்புள் ஹாவ் டு டிவைட் இட். ஓகே, ஸோ சொல்லுங்க பார்க்கலாம். வி ஐயர், வி வேணும் அப்படின்னா ஐ இன்டு ஆர், ஐ வேணும்னா வி பை ஆர், ஆர் வேணும்னா வி பை ஐ. ஓகேவா, இதை யூஸ் பண்ணிக்கங்க. இது யூஸ் பண்றது மூலியமா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேஸ் ஓம்ஸ்லாம் வந்து தெரிஞ்சிடும். அடுத்தது நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பவரோட ஃபார்முலா அதே தான். விக்கு பதிலா பவர் மட்டும் போடுங்க பசங்களா, பி. ஓகேவா, அண்ட் கீழே ஐவி. ஓகேவா, விஐபி இருக்கு இல்லையா, அதை இப்படி எழுதுங்க, விஐபி. ஓகேவா, ஸோ விஐபியை இப்படி எழுதுங்க. அப்ப பி வேணும் அப்படின்னா ஐ இன்டு வி, ரைட்? இல்லை வி இன்டு ஐ. அதுவே ஐ வேணும்னா பவர் டிவைடட் பை வோல்டேஜ், அதுவே வி வேணும்னா பவர் டிவைடட் பை ஐ அப்படிங்கிற ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த டெக்னிக் யூஸ் பண்றது மூலியமா நீங்க மெமரைஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, ஸ்கெட்ச்லயே நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கலாம். ஆனா அது கூட சேர்த்து இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க பசங்களா. நம்ம ஜைலம்ல நிறைய நீட்டுக்கான கோர்சஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. ஓகே, போத் ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன். ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராச்சுக்கு வேணும் அப்படின்னா யூ பீப்புள் கேன் சஜஸ்ட் இட். ஓகே, பிகாஸ் யூ பீப்புள் நோ வாட் வி ஆர் worth for அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகே, அண்ட் திஸ் இஸ் ஆர் டோல் ஃப்ரீ நம்பர். வேணுங்கிறவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கே சில கொஸ்டின்ஸ் கேட்கணும், நான் கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னா யூ பீப்புள் கேன் கெட். ஓகே, ஏன்னா ஃபியூச்சரிஸ்டிக்கா பிளான் பண்றது தப்பு இல்லை. Now let's roll for the major formula. ஓகேவா, அடுத்தது ஜே. ஜே அப்படின்னா நத்திங் பட் ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங் அப்படின்னு ஒன்று படிப்போம். ஓகேவா, ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங் அப்படின்னு ஒன்று படிப்போம், ஜே. ஓகேவா, ஸோ ஜே அப்படின்னா எனர்ஜி. ஜே அப்படிங்கிறது என்னது, எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். டபிள்யூ அப்படிங்கிறது ஒர்க். ஓகேவா, டபிள்யூ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஒர்க். ஓகே, அப்ப ஜேடபிள்யூடி. ஓகேவா, ஜேடபிள்யூடி. ஓகே, ஜேடபிள்யூடி அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப ஜே வேணும் அப்படின்னா என்ன ஆகும் பசங்களா, டபிள்யூ இன்டூ டி. அதுவே டபிள்யூ வேணும்னா ஜே டிவைடட் பை டி. அதுவே டி வேணும் அப்படின்னா ஜே டிவைடட் பை டபிள்யூ அப்படின்னு வரும். ஓகே, ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கிறது மூலியமா உங்களுக்கு அடுத்த எனர்ஜி ஈக்குவேஷன்ஸும் ஈஸியா மாறிடும். ஓகே, ஃபைனலி இந்த ஒரு வீல் வந்து இட் இஸ் கோனா சேவ் யுவர் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. ஓகேவா, எலக்ட்ரிசிட்டி யூனிட்டை இந்த ஒரு வீல் உங்களுக்கு சேவ் பண்ணி கொடுக்கும், மறந்துடாதீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பவரோட ஃபார்முலாஸை நீங்க படிக்கணும் அப்படின்னா வீலோட இந்த 90 டிகிரியை மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகே, வீலோட இந்த 90 டிகிரி. ஓகே, ஸோ வீலோட இந்த 90 டிகிரி எடுத்துக்கோங்க பசங்களா.
வீலோட இந்த 90 டிகிரி எடுத்துக்கோங்க. அப்போ இதுதான் வந்து நம்ம பவரோட ஃபார்முலா. பவர் வில் பி ஈக்குவல் டு V into I. ஸோ பவர் வில் பி ஈக்குவல் டு V ஸ்கொயர் டிவைடட் பை R. பவர் வில் பி ஈக்குவல் டு R into I ஸ்கொயர். ஓகே, இதுவே மேம் எனக்கு ஓகே, எனக்கு வோல்டேஜ்க்கான எக்ஸ்பிரஷன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த பக்கம் இருக்க ஃபார்முலாஸை நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, யூ பீப்புள் கேன் யூஸ் திஸ் ஃபார்முலாஸ். அப்போ பாருங்க, இந்த மாதிரி வீல் ஸ்ட்ரக்சரில் படிக்கிறப்ப இன்னுமே உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு, பிக்சர் பண்ணுறதுக்கோ ஞாபகம் வச்சுக்கிறதுக்கோ ஈஸியாக இருக்கும். அப்போ வோல்டேஜுக்கு நம்மக்கிட்ட 3 விதமான ஃபார்முலாஸ் இருக்குது. ஒன்று R into I ஓம்ஸ்லாம், இன்னொன்று P divided by I பவர் வச்சு எழுதுறது, அடுத்தது ரூட் ஆஃப் P into R அப்படின்னு. R அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இதில் என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள், தட் இஸ் யுவர் R. R அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும், R இஸ் நத்திங் பட் நம்மளோட ஓம்ஸ், ரைட், நம்மளோட ரெசிஸ்டர். அப்போ ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்குது அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க பசங்களா. எகெயின் 3 ஃபார்முலாஸ். ஓகே, எகெயின் இட் ஹேஸ் 3 ஃபார்முலாஸ். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா V by I நம்ம ஓம்ஸ், அடுத்தது V ஸ்கொயர் பை P, அடுத்தது P டிவைடட் பை I ஸ்கொயர். ஓகேவா, அடுத்தது P டிவைடட் பை I ஸ்கொயர். இந்த 3 ஃபார்முலாஸையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலி இட் இஸ் கோயிங் டு பி நம்மளோட ஆம்பியர் கரண்ட். அப்போ கரண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் சொல்லித்தரேன். ஓகே, அப்போ இந்த வீலை எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வீலை பெருசாக எழுதி என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் உங்கள் டோரில் ஏதாச்சும் ஒரு இடத்துல ஒட்டி வைங்க. ஓகே, அப்போ பாருங்க, ஸோ I வேணும் அப்படின்னா V டிவைடட் பை R, அதுவே இந்த இடத்துல P டிவைடட் பை V, அதுவே ரூட் ஆஃப் P டிவைடட் பை R. ஓகே, அப்போ இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் படிக்கிறது மூலியமா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பசங்களா கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. அதனால செஷன் முடிஞ்ச உடனே இமீடியட்டாக வந்து க்ளோஸ் பண்ணி நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காமல் இந்த நோட்ஸை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு ஒரு A4 ஷீட்டில் இந்த 3 டேபியூலர் இந்த 3 சார்ட்ஸையுமே எழுதி என்ன பண்ணுங்க பசங்களா, ஒட்டி டெய்லி அதை ஒரு டைம் பாருங்கள். ஓகேவா, அதுக்கு பக்கத்தில் கீழேயே ஒரு ரஃப் ஷீட் ஒன்று வச்சு அதை கிறுக்கி பாருங்கள், இதெல்லாம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு. ஸோ எலக்ட்ரிசிட்டிங்கிற யூனிட்டை ஸ்டார்டிங்லேருந்தே நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். கடைசி நாள் தான் நல்லா படித்தாலுமே அது ஒர்த் ஆகாது. ஓகே பசங்களா, கூல். எஸ், ஸோ நெக்ஸ்ட் யூனிட்ல இதே மாதிரி உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டான ஃபார்முலாஸை நான் இந்த மாதிரி பிக்டோரியல் ரெப்ரஸன்டேஷனில் எடுத்துகிட்டு வரேன். அது வரைக்கும் திஸ் இஸ் மீ யோர் ஷோபி மேம். யூ பீப்புள் நோ when ஷோபி மேம் இஸ் ஹியர், டோன்ட் ஃபியர், ரைட்? ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி செஷனை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க பசங்களா. அண்ட் பிலீவ் அஸ், we believe in you because you people can rock your board exam. அதனால ரொம்ப பயந்துக்காதீங்க, ரெகுலராக கிளாஸ் வந்து அட்டென்ட் பண்ணுங்க பசங்களா. ஓகே, ஸோ ஆல் த வெரி பெஸ்ட், டேக் கேர். நான் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான செஷனில் உங்களை சந்திக்கிறேன்.